ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ஒரு வாரத்துக்கு வச்சுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி புளிக்காமல் வைக்கிறதுன்றது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன் இந்த டிப்பை. அதாவது வெத்தலை இருக்குது இல்லைங்களா, அந்த வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா காம்போடு வந்து பறிச்சுட்டு அந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவில் வந்து இப்படி மூழ்கும்படி இப்படி இந்த இலையை வந்து வெத்தலையை இப்படி போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா புளிக்காமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதாவது மாவு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா தாங்க. இந்த பச்சை மிளகாவை இப்படி இந்த மாவுக்குள்ளே வச்சு விட்டுரும்போது மாவு வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வராமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டிப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாவு புளிச்சிடுச்சு, நம்மளுக்கு வந்து மீதமான மாவு வந்து புளிச்சிடும் போது அதை நம்ம வந்து கீழே கொட்டாமல் எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த மாவில் கொஞ்சம் மேலே அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு 1/4 மணி நேரம் கழித்து அந்த தண்ணி இருத்துட்டு அப்புறம் மாவு கரைச்சி நம்ம தோசை ஊற்றும் போது மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு வாசனை அந்த தண்ணியில் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.